குருவே சரணம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு 3 months பிஃபோர் ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தோம். ஒரு வருடம் முழுவதுமே பயிற்சி. ஆக்சுவலி இது ஒரு 90 நாள் பயிற்சி. 30 நாள் பண்ணாலுமே போதும் அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அப்புறம் முறையான பயிற்சினா ஒரு 90 நாள் இல்லை ஒரு 6 மாதம் நிச்சயமாக எடுக்கணும். ஸோ இப்போ அடுத்த 2025 ஃபுல்லாகவே தினமும் ஒரு 1/2 hour ஒரு பயிற்சி. ஆக்சுவலி இந்த பயிற்சி எப்படின்னா ஹிப்னாசிஸ் பயிற்சின்னு சொல்லுவாங்க. உங்களை நீங்களே எப்படி வசியப்படுத்துறது. ஏன் நான் என்னையே வசியப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் வேணும். அந்த விஷயம் எனக்கு வேணும்னா நான் என்னை வசியப்படுத்தினா மட்டுமே அந்த விஷயம் எனக்கு கிடைக்கும். ஏன் நான் என்னை வசியப்படுத்தணும், அந்த விஷயம் ஏன் எனக்கு கிடைக்கணும். இப்போ எனக்கு பணம் வேணும். பணம் அப்படின்றது அது ஒரு பொருளாக பார்த்தா ஒரு பொருள், ஹை ஃப்ரீக்வன்சியாக பார்த்தா அது ஹை ஃப்ரீக்வன்சி. ஹை ஃப்ரீக்வன்சிலாம் என்ன? ஹாப்பினஸ், பிரம்மாண்டம், இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சி. சக்ஸஸ்ஃபுல், ஆட்டிடியூட், அது குட் ஆட்டிடியூட், பேஷனேட், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சி. அந்த ஹை ஃப்ரீக்வன்சி மோடில் போகும்போது தான் இது எல்லா விஷயமும் நடக்கும். இப்போது இவர் இருக்கார், கோழி இருக்கார். கோழி எப்போ அந்த ஹை ஃப்ரீக்வன்சி மோடில் போய் அவரை தன்னைத்தானே ஹிப்னாட்டைஸ் பண்ணுறாரோ அப்போ தான் அவர் நல்லா விளையாட முடியும். ஏன்னா அவரை கரெக்டாக உருக்கி உருவகப்படுத்தும் பொழுது தான் அவரை அதில் விளையாடி ஜெயிக்கவே முடியும். யாரெல்லாம் அந்த ஹை ஃப்ரீக்வன்சி மோடை போய் டச் பண்ணுறாங்களோ அவங்களாம் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. லைஃப்பில் நீங்கள் யாரெல்லாம் எடுத்துக்கங்க, இந்த உலகத்தில் யாரெல்லாம் எடுத்துக்கங்க, அந்த ஹை ஃப்ரீக்வன்சி மோட் போனவங்களால் மட்டுமே இந்த பணம், பொன், பொருள், புகழ், பெயர், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கிடச்சிருக்கும். அவங்க இந்த லோ ஃப்ரீக்வன்சி மோடான சேடு, அப்புறம் ஜெலசி, அப்புறம் இந்த துரோகம், பழி வாங்கிறது, என்ன அவன் பழி வாங்கிட்டான், நான் அவனை திரும்ப பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது, அப்புறம் அடுத்தவன் பணத்தை எப்படி அபகரிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது, அடுத்தவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கிறது, இந்த சீரியல் பார்த்துட்டு அதையே உட்காந்து பல நாள் பேசிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் லோ ஃப்ரீக்வன்சி மோட். அவங்களாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லேயே இருப்பாங்க. இந்த சீரியல் எல்லாமே பார்க்க போனால் இந்த அழுகையை என்ன பண்ணுவோம், வீட்டில் பார்த்தா அதே மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடும். இந்த சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஒத்துமையாக இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஹாப்பினஸ் எப்பயுமே நிலவிட்டே இருக்கும். நம்மளும் யோசிப்போம், மகிழ்ச்சியாக இருந்துட்டோன்னா நான் இத்தனை நாள் நான் மகிழ்ச்சியாக இருந்துட்டேன், அப்போ இனிமேல் எனக்கு ஏதோ ஒரு சோகம் வரப்போகுது நம்ம நினச்சிருப்போம். பார்த்தா மறுநாள் பார்த்தா ஏதோ ஒரு சோகம் நிற்கும். ஏன்னா நீங்கள் எப்போல்லாம் அந்த ஹாப்பினஸ் உச்சத்தில் போய் நீங்கள் இருக்கீங்களோ நினைக்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஹாப்பினஸோட உச்சத்தில் போய் நீங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி நிலச்சிருக்கணும். அப்போ தான் எனக்கு பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே எனக்கு கிடைக்கணும், எனக்கு நானும் என் குடும்பமும் ரொம்ப ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா அப்படியே ஃப்ளிப் அப்படியே மாற்றி யோசிப்போம். அதனால் இந்த பயிற்சி ஆக்சுவலி ஒரு இலவச பயிற்சி. நான் இந்த பயிற்சி எதுக்கு எடுக்கிறேன்னா முதல்ல இந்த டொனேட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், மாதம் 10,000 20,000லாம். ஆனால் இப்போ இந்த பயிற்சி எடுத்து நான் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு என்ன முடியுமோ அதை கொடுங்க. ஸோ இந்த பயிற்சியில் கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம். இது எதுவுமே கம்பல்ஷன்லாம் இல்லை, இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு கம்பல்ஷன் இல்லை. ஆனால் உங்கள் லைஃப் மாறுச்சுன்னா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா சார் இருந்தாங்க அப்படின்னு கொடுங்க. ஸோ அதுதான் என்னுடைய ஒரு நோக்கம். உங்கள் வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னா எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த பயிற்சி எல்லாமே முழுக்க முழுக்க உங்களை உருவகப்படுத்துவது மட்டுமே. உங்கள் லைஃப்பை என்ன பேஷனேட்டாக நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் போகலாம். கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க, உள்ளே வந்துடுங்க. அவங்களுக்கு மட்டுமே லிங்க் ஷேர் பண்ணப்படும். தினம் நடக்கும். 2025 ஹோல் இயர் நடக்கும் இந்த பயிற்சி. இதில் சனி ஞாயிறு சம்டைம்ஸ் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருக்காது. ஏன்னா எல்லா நாளுமே எடுக்கும்போது அந்த 2 நாளாச்சுமே கொஞ்சம் கேப் விடணும் அப்படின்றது எனக்கு ஒரு எண்ணம். இது சம்டைம்ஸ் மார்னிங் இருக்கலாம், சம்டைம்ஸ் நைட் இருக்கலாம். ஏன்னா அந்த கன்வீனியன்ட் டைம் பொறுத்து தான் எடுக்க முடியும்னா எல்லாருமே கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா நானுமே காலையில் 4 to 7 நானும் தியானத்தில் இருப்பேன். அதுக்கப்புறம் நைட்டும் எனக்கு கிளாஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைம் கொஞ்சம் மாறும்பொழுது கொஞ்சம் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி கொஞ்சம் வந்துடுங்க. 1/2 hour தான் இருக்கும். அந்த 1/2 hour செஷனில்
உங்களுக்கான கோச்சிங் இருக்கும். அப்படின்னா வந்து நீங்கள் எப்படி சிந்திக்கணும், உங்கள் லைஃப்பில் என்ன கோல் இருக்கும், எல்லாமே நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஹோம்ஒர்க் பயிற்சி மாதிரி இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்கள் லைஃப் 2025 ஒரு செம்மையான செழிப்பான ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, 2025 எஸ் நான் வந்து ஜெயிச்சே காமிக்கணும், ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹை ஃப்ரீக்வன்சிக்கு மோடுக்கு போகணும். அந்த ஹை ஃப்ரீக்வன்சி மோடுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த பயிற்சியில் கலந்துக்குங்க. ஸோ ரெகுலர் வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த கோச்சிங் ½ hour உங்களுக்கு தேவைப்படுறவங்க பிங்க் பண்ணுங்கள். இது முற்றிலும் இலவசம். ஆனால் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுத்து கலந்துக்கலாம். நீங்கள் கொடுக்குற பணம் வந்து பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு பணமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எடுத்த பல கிளாஸ்லேயும் வந்துட்டு நான் கலெக்ட் பண்ண எல்லா பணமும் வந்து பல குடும்பங்களை வந்து வாழ வச்சுருக்கோம். ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கோம், ஒரு பொண்ணுக்கு வந்து தாலி வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நிறையா வந்து வாழ்த்துக்களை வாங்கணும். பிளஸ்ஸிங்ஸ் தான் மோர் இம்பார்ட்டண்ட். நம்ம லைஃப்பில் எப்படின்னா நமக்கு தலைக்கு மேலே வந்து அந்த வாழ்த்துக்கள்லாம் வந்து நிறைஞ்சிருக்கும். நம்மளுடைய திதி தேவதைகள் எல்லாமே வந்து வாழ்த்துக்களை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நாம் செய்த பாவங்கள் என்ன பண்ணும், அதை வந்து தடுத்துடும். இந்த பாவ கர்மாவை இவன் அனுபவித்து முடித்தாதான் இந்த நல்ல நல்ல பிளஸ்ஸிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்றது திண்ணம் அப்படின்னு சொல்லும். அதனால் அது எல்லாமே வந்து போக்கணும்னா நிறைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்க அந்த நல்ல நல்ல இந்த கெட்ட விஷயங்கள்லாம் போயிடும். கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு என்னோடய நம்பர் எல்லாருக்குமே தெரியும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கலந்துக்குங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லா வாழ்வதற்கான ஒரு சிறிய முயற்சி, என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய முயற்சி. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வெகு விரைவில் ஜனவரி 1 நாம் சந்திப்போம் ஜூம் லிங்கில். வாழ்க வளமுடன்.